எங்களுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்க இந்த நிதி, இந்த பணம் உங்க அப்பா வீட்டு பணமாடா? 80 ஆண்டுகளாக நாம் கல்வியினால் உயர்ந்து வளர்ந்து வந்து நிக்கிறோம். இன்னைக்கு பிஜேபி காரன் சொல்றான், இந்தி கத்துக்கிட்டாதான் உங்களுக்கான கல்வி நிதியை நான் தருவேன், இல்லை என்றால் கல்வி நிதியை தரமாட்டேன்னு பிஜேபி காரன் நரேந்திர மோடி அரசும் கொக்கரிக்கிறார்களே. இதை எதிர்த்து அதிமுக ஐயா எடப்பாடி அவர்கள் என்னைக்காவது பேசினாரா? அல்லது சீமான், நடிகர் சீமான் என்னைக்காவது பேசினாரா? அல்லது விஜய் பேசினாரா? யாரும் பேசவில்லை. இது தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனை கட்சி பிரச்சனை அல்ல. நமக்கான கல்வியை கடந்த 80 ஆண்டுகளாக வளர்த்தோம். அந்த கல்வியினுடைய நிதியை, அதுக்கான பணத்தை பிஜேபி காரன் நிறுத்தி வச்சிருக்கான். நான் கேக்குற பிஜேபி காரனை பார்த்து கேக்குறேன், எங்களுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்க இந்த நிதி, இந்த பணம் உங்க அப்பா வீட்டு பணமாடா? யார் வீட்டு பணம்? நாங்க கொடுத்த வரி பணம். இதோ இந்த கடைகள் இருக்கிறது, இந்த கடையில ஒவ்வொரு கடையில நீ புடுங்குறீங்க ஜிஎஸ்டி வரி. இந்த வரியின் மூலமாக இந்தியாவிற்கு கொட்டி கொடுக்கிறோமே, அந்த வரியில எங்களுக்கான பங்கை நாங்கள் கேட்போம்.